ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஊட்டி போயிருந்தோம். அப்போ வந்து இந்த ஸ்ட்ராபெரி கலர் இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷானதாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. 50 ரூபாய்க்கு உள்ளது, அதனால வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம வெட்டி ஜூஸ் போட போகிறோம். பார்க்கலாமா? ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராபெரியை எடுத்து இந்த மாதிரி இந்த பண்ணுறதுக்கு வந்து இங்கே வரேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராபெரி வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பால் வர வேண்டியது இருக்குது. அது வரைக்கும் நான் அந்த ஸ்ட்ராபெரியை வந்து இதுக்குள்ளே அடி வச்சுட்டு விடுறேன். ஸ்ட்ராபெரியை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். மூடி வச்சுருவோம். பால் வரணும் கொஞ்சம். இப்போ தான் போயிருக்கு பால் வர்றதுக்கு. அதாவது எங்கள் அப்பா போயிருக்காங்க பால் வாங்கிட்டு வர்றதுக்கு. அது வரைக்கும் எங்கள் தோட்டத்தை கொஞ்சம் சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இது நாங்கள் செடி வளர்க்குறோம். செடி நிறையாலாம் வளர்க்குறோங்க. இதுவும் இதை வரேன். இந்த இருக்குல்ல, இந்த வாழை மரம், இந்த வாழை மரம், 2 செவ்வாழை மரம் இப்போ தான் வச்சுருக்கு. இது ஏற்கனவே இருக்கிறது. இது நார்மல் தான். நார்மலாக அது என்ன பேருன்னு எனக்கு தெரில, அதனால தான் நார்மல்ன்றேன். பப்பாளி அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது அன்னாச்சி பழம் வச்சுருக்கோம். சும்மா முடிச்சது. இந்த பக்கம் கரும்பு இருக்குங்க. கரும்பு பொங்கலுக்கு வச்சது நல்லா வளர்ந்துருக்கு. யாரும் கண்ணு வச்சிடாதீங்க, நல்லா வளர்ந்துருக்குது. இது என்ன மரம்னு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். இந்த குச்சியாக போதில்ல, இது என்ன மரம்னு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். அப்புறம் கமெண்டில் சொல்லுங்கள். கெஸ் பண்ணி சொல்லுங்கன்னா எதில் சொல்லுவேன்னு கேட்பீங்க. அப்புறம் இதாக இருக்குல்ல, இதையும் என்னென்னு அப்படி கமெண்டில் சொல்லுங்கள். வேறு என்ன உங்களுக்கு தெரியாது? வேறு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த இருக்கு பாருங்கள். உங்களுக்கு பக்கத்தில் போய் காமிக்கிறேன். நம்ம தான் தண்ணி பாய்ச்சணும். இப்போ சாயங்காலம் பாய்ச்சணும். இதாக இருக்கு பாருங்கள். இந்த செடி என்ன செடி அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் கைஸ், நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னே சொல்லலை. வெறும் ஸ்ட்ராபெரி ஜூஸ்னு மட்டும் தான் சொன்னேன். ஸ்ட்ராபெரி மில்க் போட்டு கொஞ்சம் ஷேக் பண்ணால் மில்க் ஷேக். ஓகே, மில்க் ஷேக். இதை பாருங்கள் தான் இது நாங்கள் பயிறு, கத்திரிக்காய் அதெல்லாம் அதில் தான் வரும். மக்களகரமாக பாத்ரூமில் இருந்தால் முடிக்கிறோம்.